மக்கள் அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருந்தார். அப்பெல்லாம் அதெல்லாம் குற்றச்சாட்டா தெரியலையா? எந்த ஒரு குற்றச்சாட்டாவது நீங்க ஆக்கபூர்வமாக வைத்திருக்கீங்களா? பல்வேறு விதமான பொய்களையும் புனைகளையும் நீங்க வச்சீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு நீங்க வைக்கிறது பொய்யான குற்றச்சாட்டு, போலியான குற்றச்சாட்டு அப்படின்லாம் தெரியல. ஆனா இப்போ மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு மட்டும் உங்களுக்கு கசக்குது. ஏன்னா இன்னைக்கு என்ன நிலவரம் தெரியுமா? தமிழ்நாட்டில் கட்ட பஞ்சாயத்து, கொலை, கொள்ளை, கஞ்சா, வழிப்பறி, இப்படி மோசமான சூழல் நிலவிக்கிட்டு இருக்குது. இதை தான் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தெளிவா இன்றைக்கு குற்றச்சாட்டுகளை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி எடுத்து வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை, எந்த விதமான இதுவும் உங்ககிட்ட கிடையாது. ஆனா என்ன நடக்குது? இன்னைக்கு இவ்வளவு பெரிய மழை வெள்ளம் பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்கு. 4000 கோடியை செலவு பண்ணி சென்னை மாநகரத்தை காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொன்ன முதல்வர் இன்றைக்கு நல்ல வேளை 2 மலைகளுமே